நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. அத்தை வாங்கத்த. நான் ஒன்றும் வீட்டில் கறி கஞ்சி தின்னுட்டு போக வரல. என் குடும்பத்தை பிரிச்சு இப்படி நாசமாக்கிட்டு நீ குடும்பத்தோட குதூகலமா இருக்கியோ? என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் வார்த்தை பார்த்து பேசுங்க சம்மந்தி. நானே பிள்ளைங்களை கொண்டு வந்து அங்க விடணும் தான் இருந்தேன் சம்மந்தி. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க சம்மந்தி. அடி ஆத்தே, இப்படிப்பட்ட நடிப்பனை எங்கேயும் பார்த்ததே இல்லடி. ஆத்தாளு மகள் அப்படி நடிக்கிறீங்க. உன் பிள்ளைட்டு நல்லா சொல்லி சொல்லி வளர்த்துருப்ப போல. எப்படிடா குடும்பத்துல பிரிச்சுட்டு போய் தனி கொடுத்து இருக்கணும்னு. ஊர் உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரி ஓ வீட்டுல வந்து எடுத்தேன் பாரு. என்னைய சொல்லணும்டி. மூத்த மருமகள் தான் உனக்கு கட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கான்னு பாத்தீல? அவளை பார்த்தாச்சு உன் மக திருந்த வேணாம். அம்மா, தேவையில்லாம இங்கேயும் வந்து எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அங்கதான் ஊர்ல மானம் போனது பார்த்தாம இங்கேயும் இவங்க மானத்தை வந்து வாங்குறீங்களா? கூட அவனை வேற இழுத்துட்டு வந்தாச்சு. ஆமாவா என்ன? டேய், ஒழுங்கா பேசு, இல்லைன்னா நடக்கிறதே வேற பாத்துக்க. நானே இன்னைக்கு வேலையை விட்டுட்டு வந்து இங்க நின்றுட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட போற? போடா டேய். டேய், வார்த்தை அளந்து பேசு. உன் மாமியா வீட்டா இருக்கேன்னு திமிரா? சம்பந்தி, ஊர்ல எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க சம்பந்தி. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. ஆமா, நான் உனக்கு வெத்தலை பாக்கு வைக்க வந்திருக்கேன் உன் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுறக்கு. ஹலோ, எங்க வந்து எப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி மட்டும் இப்ப இருந்தா உங்க முடிய நேரம் அறுத்து விட்டுருப்பா. எல்லாரும் பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கவும் நீங்க ஓவரால பேசிட்டு இருக்கீங்க. மத்தவங்கள மாதிரி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடி என்னடி பண்ணுவ? நேத்து பிறந்தவன் நீ. உன்னைய பேச விட்டு உங்க ஆத்தாக்காரி வேடிக்கை பாக்குறா. பாக்கட்டும், எத்தனை நாளைக்கு பாக்குறீங்க? நானும் பாக்குறேன்டி, பாக்குறேன். ஹலோ, நான் பேசினா என்கிட்ட மட்டும் பேசுங்க. எங்க அம்மாவை எதுக்கு இருக்கிறீங்க? என்னடி நொலம்? நல்லா நொலன்னு போட்டுக்கிற. அப்படியே இவளுக்கு கலெக்டருக்கு படிச்ச மாதிரி பேசுவாளுங்க. உங்க ஆத்தாக்காரி உங்களை 10வது கூட படிக்க வச்சிருக்க மாட்டா. ஆனா பேசுக்குள்ள பில்டப் தாங்க முடியல. நீங்க மட்டும் கொஞ்சம் பணக்காரியா இருந்தீங்க, உங்களால கையில பிடிக்க முடியாது போலடி. சம்பந்தி, மேற்கொண்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க சம்பந்தி. ஊர்ல நாங்க நாளை பின்ன தலை காமிக்கணுமா வேணாமா? நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நாங்க எப்படி வெளியே வந்து தலையை காமிக்கிறது? இல்லைன்னா மட்டும் நீங்க பெரிய ஜமீன்தார் குடும்பம். இவங்க ஊருக்குள்ள வந்தா ஊரே கையெடுத்து கும்பிடுற மாதிரி பேசுறாளுங்க. உங்களுக்குலாம் இன்னைக்கு வேலைக்கு போனாதாண்டி நாளைக்கு சோறு. நான்லாம் பரம்பரை சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்டி, உட்காந்து கூட திம்பேன். உங்களால திங்க முடியுமா? அம்மா, எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. இவங்க பரம்பரை சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களாம். ஐயோ, அம்மா பேசுறத பார்த்தா இன்னைக்கு நைட்டு வரையும் பேசிட்டே இருக்கும் போல. நம்மள வேற லல்லு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா. லேட்டா போனாவே திட்டுவா. இன்னைக்கு போல அவ்வளவுதான். என்னைய ஒரு வழி பண்ணிருவா. அம்மா, இவங்க கிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. வா நம்ம ஊருக்கு போலாம். ஆமாண்டா, இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன பண்ணி தொலைய? பெத்த பாசம் இருக்குதே. அத்தை, கெஞ்சி கேக்குறேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஊர்ல இருக்கவங்கள சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. ஏண்டி, உனக்கு வந்தா மட்டும் அசிங்கமோ? நீ மட்டும் என் வீட்ல இருந்து பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போகும்போது ஊரே வேடிக்கை பார்க்கலையா என்ன? அப்ப எனக்கு அசிங்கமா இல்லையா? இப்ப உங்களுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ? அத்தை, நான் பண்ண தப்புதான். நான் போவேணும்னு தான் சொன்னேன். அவரு தான் நான் சொல்றதை கேட்கவே இல்ல. அப்படியே அவங்க புருஷங்கார மேல பழிய போட்டுட்டு இவங்க நல்லவங்களா மாறிடுறாங்க. நல்ல புத்தி உனக்கும் உங்க ஆத்தாளுக்கும். அக்கா, என்னாச்சுக்கா? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாறி. ஏன் குடும்ப பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன். நீயே கேளுமா இந்த கூத்த. தனி குடுத்தன போறேன் பேர்ல இந்தா இவன் என் மயனை பிரிச்சு கூட்டிட்டு வந்து இவ ஆத்தாக்காரி வீட்டுல இருக்கா. நீயே சொல்லு, இது நியாயமா? சம்மந்தி, விடுங்க சம்மந்தி. நான் நாளைக்கே கூட்டிட்டு வந்து அங்க உங்க வீட்டுல விட்டுற சம்மந்தி. இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க சம்மந்தி. ஏய், சம்மந்தியும் கூப்பிடுறத நிப்பாட்டிடி. சம்மந்தின்னு உருகுறா. உன் மகனால என் மூத்த மருமகளும் உங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. பாவம், அவங்களாம் எவ்வளவு கௌரவமா வாழ்றவங்க. அவங்களுக்கும் உங்களால ரொம்ப அசிங்கம். என்ன பண்ணி தொலைறது? என் வீட்டுல வந்து பொண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, பட்டுதான் ஆகணும். நீங்களா இருக்க வரை என் குடும்பம் உருப்பிடுமா என்னன்னே தெரியாது. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி, நல்லாவே இருக்க மாட்டீங்க. சம்மந்தி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சம்மந்தி. நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னைய மேற்கொண்டு கஷ்டப்படுத்தாதீங்க சம்மந்தி. அக்கா, உன் மாமியாவை போ சொல்லிடு, இல்லைன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன் பாத்துக்க. ஏய் பண்ணுடி, நான் எதுக்குடி பயப்படணும்? என் மேல தப்பு இருந்தா தான் நான் பயப்படணும். அம்மா, வாமா. போலீஸ்லாம் கூப்பிட்டா நம்ம குடும்பத்துக்கு தாம்மா அசிங்கம். அவங்களுக்குலாம் அசிங்கம் தெரிஞ்சா ஏன் இப்படி இருக்க போறாங்க? வாமா போலாம். ஆமாண்டா, இவங்களுக்கு எங்க அசிங்கம் தெரிய போகுது? வா நம்ம வீட்டுக்கு போவோம். அடி சின்ன சின்ன பட்டு, என்ன பண்றீங்க? அடியே, கூப்பிடாம இருங்கடி. நீங்க கூப்பிட்டீங்கன்னாவே அழுக ஆரம்பிச்சிருவா. நானே அப்பப்ப வெளியே வந்துட்டு போயிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு பொறுக்காதடி. ஏக்கா, குழந்தை கொஞ்சிறது தப்பாக்கா? ஏண்டி, நான் குழந்தையாவாடி பெத்து வச்சிருக்கேன். என்னை போட்டு படுத்து எடுக்குதுடி. நான் டெலிவரிக்கு அப்புறம் வெளியவே வரதில்ல. அப்பப்ப இப்படி வந்துட்டு போனாதாண்டி உண்டு. எப்ப பாரு அழுதுகிட்டே தாண்டி இருக்குது.
என்னாலேயே சமாளிக்க முடியல. பேசாம எங்க அம்மா வீட்டுக்கே ஓடிடலாம் போல இருக்கு. விடுக்கா, எல்லாம் போக போக பழகிரும். அப்படி தாண்டி நானும் மனசு தேத்திக்கிட்டு பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன். ஆமா வனசாக்கா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னே இருந்தேன். காலையில இருந்து வெளியே கத்துற சவுண்டா கேட்டுட்டு கிடக்கு. எங்கிட்டு சண்டை நடக்குது நானும் எட்டி எட்டி பாக்குறேன், எங்கிட்டுமே கண்ணுக்கு தெரியலக்கா. ஆனா கத்துற சவுண்ட் மட்டும் நல்லா கேக்குதுக்கா என் வீட்டுல. உனக்கு தான் ஊர்ல குண்டூசி கீழே விழுந்தா கூட தெரிஞ்சிருமே, அதுதான் உன்கிட்ட கேக்குறேன். அடியே, உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா? எல்லாம் நம்ம பட்டு மாமி வீட்டுலதான் அம்பட்டு சண்டையும். எக்கா, அவங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் அப்படி ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்க வீட்டுல எதுக்குக்கா சண்டை வரப்போகுது? அடியே, விஷயமே தெரியாம இருக்க. புருஷன் பொண்டாட்டிக்க சண்டை. அவ அவங்க மகளை கட்டி கொடுத்துருக்குல பட்டு, அவங்க மாமியா வந்து சண்டை விட்டுருக்குடி. அவங்க சம்மந்திதே அப்படி வந்து கிளி கிளின்னு கிளிக்குது. அப்படியாக்கா? தெரிஞ்சிச்சுன்னா நான் ஓடி வந்து 2 வேடிக்கை பார்த்துருப்பேன்க்கா. நமக்கு தான் பக்கத்து வீட்டு சண்டையில குழு குழுன்னு இருக்குமேக்கா. ஒரு போனை மட்டும் போட்டிருக்கலாம்ல, பிள்ளைய தூக்கிட்டு ஓடி வந்திருப்பேன். ஏடி, சண்டை நான் போறதுக்கெல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் போய் 5 நிமிஷம் தான் அந்த கிளடி ஓடியே வச்சு அது ஊருக்கு. ஏக்கா, இப்படி சண்டையெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. என்னக்கா பிரச்சனை? அந்த பட்டு மாமியோட மக இருக்குல்லடி, புருஷங்காரனையும் கூட்டிட்டு தனி கொடுத்துன வந்துருச்சுடி. அதுவும் வேற எங்கேயாச்சும் தனியா போனா கூட பரவாயில்ல, மாமி வீட்டுக்கே வந்துருச்சா. அவங்க மாமியாக்கு சரியான கோபம். நம்ம பட்டாக்காவை இந்த பேச்சு நில்லடி, அந்த கிளி கிளின்னு கிளிக்குது. பாவண்டி அந்த அக்கா, எதுவும் பேச முடியாம மனசு உடைஞ்சு போய் நிக்குது. ஆமாக்கா, எப்படிக்கா எதிர்த்து பேச முடியும்? பின்னாடி மகா போய் அங்கதானே வாழணும். ஆமாண்டி, அத மனசுல வச்சுட்டு தான் அதுக பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கு. பாவம். சி, அந்த அக்கா கொலாயடி சண்டைக்கு கூட வராதுக்கா. தண்ணி எம்பிட்டு பேர் பிடிச்சாலும் விட்டுட்டு நீ அது பாட்டுக்கு நிற்கும். அதுக்கு அப்படி ஒரு நிலைமையாக்கா? ஆமாக்கா, நம்மளே சண்டைக்கு போனாலும் அந்த அக்கா சண்டைக்கே வராது. வாயில்லாத பூச்சி மாதிரி நிற்கும். மகளை நல்ல இடம் சொல்லி தாண்டி கட்டி கொடுத்துச்சு. பாவம் என்னன்னே தெரியல, பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கும் போல. எக்கா, பொன்னியும் உங்க அம்மா மாதிரி தான், வாயே பேசாது. யார் என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு போயிருங்கக்கா. அப்படி இருக்க பிள்ளைங்களுக்கு தாண்டி மாமியா கொடுமைக்காரியா வந்து அமைதுக. அதுவும் உண்மைதான்க்கா. வாயே பேசாம இருந்தோம்னா வைங்க, இந்த காலத்துல மேலே ஏறி மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. உண்மைதாண்டி, நம்மளாம் வாயிருக்க கண்டுதான் ஏதோ மாமியா கிட்ட பொழப்ப ஓட்டிக்கிட்டு கிடக்கும். ஏக்கா, எனக்கு மாமியா கூட இருக்கணும் தான்க்கா ஆசையா இருக்கு. இந்த பிள்ளைய பாத்துக்கவே முடியல தனியா. நீ வேற, இருந்து பார்த்தா தாண்டி கஷ்டம் தெரியும். என்ன, கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அப்புறம் நீ பாட்டுக்கு இருந்துப்ப. ஐயோ, என் மகளுக்கு பசிச்சு போலக்கா, நான் போறேன் வீட்டுக்கு. என்னடி, உன் புருஷன் இன்னைக்கு வரல போல? ஆமாமா, என்னாச்சுன்னு தெரியல. ஒரு நாள் தவறாம வந்துருவாரு. இன்னைக்கு என்னாச்சுன்னே தெரியலம்மா. உடம்பு கிடம்பு சரியில்லையோ என்னமோ தெரியலம்மா. நீ நம்பிக்கிட்டே உட்காந்துரு. அவன் நெத்தியில ராமத்தை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பியான். மா, அவர் அப்படிலாம் இல்லம்மா. அவர் எப்பயுமே எனக்காக இருப்பாருமா. ஏண்டி, நேத்து போகும்போது நல்லா தானே போனா? இருக்கையிலே உடம்பு சரியில்லாம போகுதோ? எதுவும் வீட்டுல பிரச்சனையோ என்னமோ, யாருக்குமா தெரியும். நான் உன்னை சொல்லி என்னடி பண்ண? இப்படி ஏமாந்து போய் நிக்கிறியே. என்னால முடிஞ்ச ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுத்துருப்பேனே, இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறியேடி. எம்மா, நீ உன் புராணத்தை ஆரம்பிக்காத. இப்ப என்ன, வீட்டுக்கு தானே வரல? ஒரே இதா விட்டுட்டா போயிட்டாரு. ஃபோன் பண்ணி பார்த்தியா இல்லையா? கொஞ்ச நேரம் போட்டுமா, அப்புறம் ஃபோன் பண்ணி பார்ப்போம். வீட்டுல யாராச்சும் எடுத்துட்டா என்ன பண்றது? இப்படியெல்லாம் பயப்படாத, அப்புறம் பொழப்ப ஓட்டவே முடியாது பாத்துக்க. வரலன்னா அவனே காலையில ஃபோன் அடிச்சு சொல்லணுமா இல்லையா? மா, வருவாருமா, நீ போமா. உன்னையோட அவன் கட்டிட்டு வந்திருக்கவ பணக்காரியில, அவ பின்னாடிதான் ஓடுவான். நீ நம்பிக்கிட்டே உட்காந்துரு. அப்படி ஓடிதான் பாக்குறது. எனக்கு என்ன வீடா தெரியாது, நான் போய் இழுத்துட்டு வந்துட மாட்டேன். நான் போய் எல்லா உண்மையும் சொன்னேன்னா அவங்களே வீட்டை விட்டு அனுப்பிச்சிட போறாங்க. உனக்கு எதுக்கு கஷ்டம்? எங்கிட்ட விவரமா பொழைச்சுக்கிட்டா சரிதாண்டி. போமா, நான் உன் பிள்ளையாச்சுல நல்லா விவரமாவே இருப்பேன். லல்லுமா, மாமா இன்னைக்கு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? திரும்பி பாரு. அப்படியே எட்டி ஒண்ணு மிதிச்சுன்னா வச்சுக்கோங்க, வீடு விட்டு போயிடும். எத்தனை மணிக்கு வரீங்க? ஆ, கோவப்படாதம்மா, கூல் கூல். இவ்ளோ கோவம் உடம்புக்கு ஆகாதுமா. உனக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். அப்ப எனக்கு பேட் நியூஸ் தான், சொல்லுங்க. எங்க வீட்ல எங்க அம்மாவை தவிர யாருமே இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என் தம்பிக்காரன் தனி கொடுத்தனம் போயிட்டான். என் பொண்டாட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. யாரு? உங்க பொண்டாட்டியா? அப்புறம் நான் யாரு? நீதாம்மா பொண்டாட்டி. அவ சும்மா அழலழல. 2 நாள் கழிச்சுதான் வருவா. என்னமோ ஒரேதான் போயிட்ட மாதிரி பேசுறீங்க. 2 நாள் கழிச்சு வந்துருவாள்ல. 2 நாள் அனுப்புறதே பெருசா இருக்கு. எப்படித்தான் ஒரே தான் அனுப்ப போறேன்னு தெரியல.
ஏங்க உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நான் வந்து சொன்னேன்னா எல்லாரும் ஒரேதா போயிருவாங்க. அப்புறம் நான் உங்க வீட்ல வந்து இருந்துக்கலாம். ஏம்மா தாயே, கொஞ்ச நாள் கம்முன்னு இருமா, நானே அனுப்பிச்சு வச்சிடுறேன். என்ன மாப்பிள்ளை பூ வாங்கிட்டு வந்து என் மகளை ஐஸ் வைக்கிறீங்களா? அத்தை, நான் போய் ஐஸுக்கே ஐஸ் வைப்பேனாங்க. என்னத்த, உங்களுக்கும் சேர்த்து தான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்ன மொட்டை மண்டையிலையா வைக்கிறது? சரி சரி, என் பொண்ணுக்கு வச்சுடுங்க. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி ஆல. அடி, என் கண்ணே பட்டுரும் போல, எம்புட்டு அழகா இருக்க. அத்தை, உங்க மக தேவதை மாதிரி இருக்காத்த. உங்க மகளுக்கு பூ வச்சனாலதான் அந்த பூவே அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப வாய் பேசாதீங்க. எப்படியோ கோவமா இருந்த என்ன சமாளிச்சிட்டீங்க. சமாளிக்கப்பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். இவளுக்கு அவளே பரவாயில்ல போல.